மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஏன் பிடிக்கும் திரு அண்ணாமலைய? அவர் சொல்வதை செய்வார், எதை சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வார். உதாரணமாக அதிமுகவில் இருக்கும்போது கூட்டணியில் இருந்தால் நான் தலைவராக தொடர மாட்டேன் சொன்னார், தொடரவில்லை. கட்சியில் நான் எம்எல்ஏவை போட்டியிட மாட்டேன்னு சொன்னார், போட்டியிடவில்லை. அப்படி அவர் எதை சொல்வாரோ அதை மட்டும்தான் செய்வார். இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தில் 10 மணி நேரத்தில் 10 லட்சம் என்பது இந்தியாவில் ஒரு டேட்டாவை காட்டுங்க பார்ப்போம் சார், ஒரு டேட்டாவை காட்டுங்க. அதே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார். இப்போ நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சோம்னா நீங்க கேளுங்க, இதெல்லாம் தாண்டி போயிடும் சார். இந்தியா உளவுத்துறை, தமிழ்நாடு உளவுத்துறை அதிர்ந்து போய் இருக்குது சார். காசு கொடுக்காம விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் கூடன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த உளவுத்துறைகள் காசு கொடுக்காம அண்ணாமலைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் என்று அதிர்ந்து போய் இருக்கிறாங்க. விஜய்க்கு எப்படி எந்த ஒரு ரூபாயும் கொடுக்காம ஒரு சினிமா முகத்தால் வந்த கூட்டமோ அதே போல இங்க அறிவார்ந்த சார்ந்த கூட்டம் இந்த கூட்டம் சார். தலைவர் 2 பிரஸ் மீட் கொடுத்தா போதும் சார், இந்த அரசு ஆட்டங்க பேசனாவே ஆட்டங்க. ஆமா சார், அதனாலதான் எங்க தலைவர் பேசல சார். அதான் கைப்பிடிச்சு 1 ஆண்டு காலம் அவகாசம் கொடுக்கிறார் சார். இல்ல, நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் பிஜேபி ரொம்ப அதிகமா ஈர்ப்புள்ள ஒரு பகுதி. அந்த கூட்டம் அப்படியே மெல்ல டைவர்ட் ஆகி அண்ணாமலைக்கு வருமா என்ன? பிஜேபியில இருந்து தான் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லைங்க. தலைவர் அதை கூறவும் இல்லை. மக்கள், சாதாரண மக்கள், மாற்று கட்சியினர் அப்படிங்கிறத நிறைய பேர் உள்ள வராங்க. அதுல கொஞ்சம் பேர் பிஜேபியில இருந்து வந்திருக்காங்க, அதுலயும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் பாதிக்கு பாதி இளைஞர்கள் இப்பொழுது டபுள் மைண்டாக இருக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து விட்டார், அண்ணாமலை வந்து விட்டார், இப்ப இங்க போகிறதா அங்க போகிறதாங்கிற குழப்பத்தில் இருக்கிறார்கள். அரசியல்ல சேரந்தாவே ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறது தான் அரசியல். கண்டிப்பாக கண்டிப்பா. அப்படின்னும் போது அங்க விஜய் கிட்ட அதிகாரம் கிடைக்காதவங்க, விடுபட்டவங்க எல்லாம் இங்க வருவாங்க, அப்படிதானே? அப்படி இல்லை. ஒரு நல்லாட்சி, ஒரு நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் வர தேவை. இந்த அதிகாரத்திற்காக ஒருவரும் வரவில்லை. இது பிஜேபியோட இன்னொரு குழந்தைன்றாங்களே, ஒரு பார்வையை விமர்சனம் வைக்கிறாங்க. அது இதே மாதிரி தான் பி டீம், விஜய் பி டீம் சொன்னாங்க, டிவிகேவை பி டீம் சொன்னாங்க. இப்போ யாராவது அப்படி சொல்றாங்களா? சொல்லல. அதே மாதிரி நாளைக்கு தலைவர் ஆட்சிக்கு வருவாங்க, பி டீம்னு தெரியும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணாமலையின் பி தி லீடர்ஸ் அமைப்பை சேர்ந்த சிவா என்கிற பொடியன் சிவகுமார் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சிவா. முதலில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆதன் தமிழுக்கும் நேர்காணலுக்கு அழைத்த திரு மாதேஷ் அவர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க அண்ணே. நல்லது. அதாவது இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகளில் யார் இவர் ரொம்ப யங் ஏஜாக இருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த அண்ணாமலை அவர்களுடைய வீதி லீடர்ஸ் அமைப்புக்காக பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாரு, நிறைய விஷயங்களை தொண்டாற்றுகிறார், மக்களுக்கு சேவை செய்கிறார். திடீர்னு பார்த்தா ஒரு 5-6 கார் பின்னாடி வருது, உங்கள் காரில் நீங்கள் இறங்கி போகிறீங்க. இந்த இன்ஸ்டாவிலலாம் நிறைய வீடியோ பார்த்தேன், அதுக்காக தான் நான் அழைச்சேன் உங்களை, வாங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்கணுன்ட்டு. உங்களோட ஏஜ் என்ன, வயசு என்ன ஃபர்ஸ்ட்டு? என்னோட வயசு 28. ஆமாம். இப்பொழுது தலைவர் அண்ணாமலை என்ன எதிர்பார்த்தாரோ அதை நான் செய்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு கிராமத்தில் இருந்து ஒருவர் வர வேண்டும், ஒரு தலைவராக ஒருவர் வர வேண்டும். நான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியின் மகன். நான் சரி, நான் இந்த அளவுக்கு இந்த சென்னையில் ஒரு 5 பத்திரிகையாளர் டாப் 5 எடுத்தா அதுல நீங்களும் ஒரு நபர். அவங்க கூட நேருக்கு நேர் நான் சந்திக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்தது என்னுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதனால அதில் அவர் வெற்றி பெற்றும் உள்ளார். அதனாலதான் நமக்கு இவ்வளவு வரவேற்பு. யார் இந்த சிவா? அது என்ன பொடியன் சிவகுமார்னு உங்களுக்கு பேரு? பொடியன்னா பொடியன் 19 வயசுல நான் ரியல் எஸ்டேட்டுக்கு உள்ள வந்தேன். அதனால நம்ம ஆப்போசிட் டீம்லாம் பொடியன் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்மள நிராகரித்தார்கள். அதற்காக இந்த பொடியன் குரூப்ஸ் அப்படிங்கிறத நான் பொடியன் சின்ன பையன் அப்படின்றதுனால பொடியன் அப்படிங்கிற மாதிரி பொடியன் சிவகுமார். ஆமா ஆமா. ஓகே, நீங்க அண்ணாமலையுடைய வீத லீடர்ஸ் அமைப்புல சேர்ந்துட்டீங்க. இப்ப நிறைய பேர் அதுல சேர்ப்பதற்கு பேசிட்டு ஒரு பெரிய ஆர்கனைசரா அங்க இருக்கீங்க அந்த பகுதியில, நாகர்கோவில் பகுதியில. கண்டிப்பா. இதற்கு முன்னாடி வேற ஏதாவது கட்சியில இருந்தீங்களா நீங்க? பாஜகவின் ஆதரவாளராக இருந்தேன்.
தலைவர் அண்ணாமலை ஈர்ப்பினால் தான் நான் கட்சியில் சேர்ந்தேன். ஓ, ஆதரவாளரா இருந்தீங்க. ஆதரவாளராக இருந்தேன். அண்ணாமலை ஆளா இருந்தீங்க. கண்டிப்பா கண்டிப்பா இருந்தேன், கண்டிப்பா இருந்தேன். திரு அண்ணாமலை அவர்களை என்னைக்காவது சந்திச்சு பேசியிருக்கீங்களா? இதுவரைக்கும் நான் சந்தித்ததில்லை. ஏன் பிடிக்கும் திரு அண்ணாமலைய? அவர் சொல்வதை செய்வார், எதை சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வார். ம். உதாரணமாக அதிமுகவில் இருக்கும்போது கூட்டணியில் இருந்தால் நான் தலைவராக தொடர மாட்டேன் என்று சொன்னார், ம். தொடரவில்லை. ம். கட்சியில் நான் எம்எல்ஏவை போட்டியிட மாட்டேன்னு சொன்னார், போட்டியிடவில்லை. ம். அப்படி அவர் எதை சொல்வாரோ அதை மட்டும்தான் செய்வார். ம். அந்த ஒரு உண்மை எனக்கு நல்லாக பிடித்தது. அதனால் நாங்கள் எங்களை மேற்பட்ட இளைஞர்கள் எல்லோருமே அவர் பின்னால் நாங்கள் செல்கிறோம். ம். அந்த ஒண்ணுக்காக தான். இல்ல, இப்பவும் இளைஞர்கள் பட்டாளெல்லாம் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பக்கம் போயிட்டு இன்னைக்கெல்லாம் அமைச்சர் பதவி வந்துட்டாங்க, எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இல்ல நீங்க இப்போ இளைஞர் 100% இளைஞரும் அவர் கண்டிப்பாக போகவில்லை. அதில் இப்போ உங்களுக்கு என்ன நினைச்சாலும் சரிதான். ம். அதில் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் ம். பாதிக்கு பாதி இளைஞர்கள் இப்பொழுது டபுள் மைண்டாக இருக்கிறார்கள். ஆ. இப்போ விஜய் வந்து விட்டார், அண்ணாமலை வந்து விட்டார், ம். இப்போ இங்க போகிறதா அங்க போகிறதாங்கிற குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஓ. இப்போ எங்க மாவட்டத்திலே ம். டிவிகேல உள்ள மாவட்ட நிர்வாகிகளே ஒரு சிலர் என்னிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு? எப்போ தலைவர் வருவாங்க, நாங்க உங்க தலைமையில நாங்க அவங்ககிட்ட நாங்க இணையணும் ஆ. அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. இல்ல, நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் பிஜேபி ரொம்ப அதிகமா ஈர்ப்புள்ள ஒரு பகுதி. கண்டிப்பாக. பிஜேபின்ற ஒரு கட்சி அங்க வெற்றி பெறும் அதிகமா. ஆமா ஆமா. அந்த கூட்டம் அப்படியே மெல்ல டைவர்ட் ஆகி அண்ணாமலைக்கு வருமா என்ன? நாங்க அதை எதிர்பார்க்கவில்லை. பிஜேபியில இருந்து தான் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. எங்க தலைவர் அதை கூறவும் இல்லை. நாங்க யாரையுமே அழைக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு கூறியுள்ளார். மக்கள், சாதாரண மக்கள் மாற்று கட்சியினர் அப்படிங்கறத நிறைய பேர் உள்ள வராங்க. அதுல கொஞ்சம் பேர் பிஜேபியில இருந்து வந்திருக்காங்க. அதுலயும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. தேவையில்லை. அங்க உங்களால என்ன சாதிக்க முடியும்? அண்ணாமலையால நாகர்கோயில்ல என்ன சாதிக்க? அதுக்கு தேர்தல் வரட்டும், உங்களுக்கு கண்கூடாக தெரியும் என்ன சாதிக்கிறோங்கிறது தெரியும். நாகர்கோவில் தொகுதியில நாங்க என்ன சாதிக்கிறோம், எவ்வளவு நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த அளவு கல நிலவரம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கல நிலவரத்திற்கு எங்களுக்கு தெரியும். ஏசி ரூமுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஓஹோ. இல்ல, அதாவது கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகளில் அண்ணாமலையுடைய வீத லீடர்ஸ்க்கு எந்தெந்த செக்டார் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறதா நீங்க சொல்ல முடியுமா உங்களால? ஏதாவது இப்போ தலைவர் வெளியே வந்த உடனே எல்லா தரப்பு மக்கள் ஆதரவும் இருக்கு. சிறுபான்மையினர்ல இருந்து எல்லா தரப்பும் இருக்காங்க. என்னோட போன் மூலம் அழைக்கிறாங்க, கோயில் நிகழ்ச்சிகளுக்கு என்ன கலந்து கொள்றாங்க, சர்ச்சில் இருந்து கூப்பிடுறாங்க. அப்படி எல்லா பரதட்ட மக்கள் மத்தியிலும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய மாசு இருக்கிறது. எப்படி விஜய் அவர்களுக்கு ஊருக்கு 10 ஓட்டு இருக்கிறதோ அதே போல தலைவர் அண்ணாமலைக்கும் ஊருக்கு 10 ஓட்டு இருக்கிறது. இல்ல, ஊருக்கு 10 ஓட்டு இல்லைங்க, வீட்டுல ஒரு ஓட்டுன்னாரு. ஒரு வீட்டுல ஒரு வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்கு. ஒரு விஜய் ரேஷன் கார்டுக்கு 2 ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான், அப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எங்க தலைவருக்கும் இருக்கு. இல்ல, விஜய்க்கு ஒரு சினிமா மோகம் இருக்கு, ஒரு சினிமா கவர்ச்சி இருக்கு. அண்ணாமலை அவர்கள்கிட்ட என்ன ஈர்ப்பா உங்ககிட்ட மக்கள் சொல்றாங்க? இல்ல, அவருடைய ஒரே உண்மைதான், அவருடைய நேர்மையான ஒரு நிலைப்பாடு தான். எதை சொன்னாலும் ஓப்பனா பேசுறது, பிரஸ் ஒரு சில டைரக்டா டீல் பண்றது, இந்த உண்மைக்காக தான் மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அதை தவிர பணத்துக்காகவோ பதவிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ ஒருத்தரும் கிடையாது. இப்ப என் கூட கிட்டத்தட்ட 300-400 பேர் என் கூட இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் கூட எனக்கு ஒரு பதவி வேண்டும் என்று என்னிடம் கேட்டது கிடையாது. எல்லாரும் கேட்பது அண்ணாமலையிடம் ஒரு போட்டோ மட்டும் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை எடுத்து எப்படியாவது தந்து விடு தான் கேட்கிறார்கள் தவிர பதவிக்காக ஒருத்தர் வரை கேட்டது இல்லைங்க. நாங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அரசியல்ல சேரந்தாவே ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறது தான் அரசியல். கண்டிப்பாக கண்டிப்பா. அண்ணாமலை அவர்களும் ஒன்னும் நம்ம சாமியார் மடம் ஒன்னும் நடத்த போறது கண்டிப்பா கண்டிப்பா. அப்படின்னும் போது அங்க விஜய் கிட்ட அதிகாரம் கிடைக்காதவங்க, விடுபட்டவங்க எல்லாம் இங்க வருவாங்க, அப்படிதானே? அப்படி இல்லை. அதுல நமக்கு 100% அப்படி அந்த அதிகாரத்திற்காக ஒருவரும் வரவில்லை. அவர்கள் ஒரு நல்லாட்சி, ஒரு நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் வர தேவை. தனிப்பட்ட நபர் நம்ம ஒரு பொறுப்பு வாங்கும் ஒரு அதிகாரத்துல வருவோம்னு சொல்லி யாருமே வரல. அப்படி நம்ம பார்க்கவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நபரும் சந்திக்கல. அவருடைய அந்த வீத லீடர்ஸ் அமைப்புல எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கன்னாங்க. ஆமா. ஒரு 19 லட்சம் 20 லட்சம் தான் டச் ஆயிருக்குது. ரொம்ப வேகம் எடுக்கல. எங்க 8.5 கோடி தமிழர்கள் இருக்காங்க சார். எங்களுக்கு 6 மாதம் காலம் டைம் இருக்கு சார். நாங்க அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறோம் சார். ஒரே நாள்ல இது இல்ல சார். சார் இது ஒரு கட்சி இல்ல சார். இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தில் 10 மணி நேரத்தில் 10 லட்சம் என்பது இந்தியாவில் ஒரு டேட்டாவை காட்டுங்க பாப்போம் சார். ஒரு டேட்டாவை காட்டுங்க. அதே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார். இப்ப நாங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சோம்னா நீங்க கேளுங்க, இதெல்லாம் தாண்டி போயிடும் சார். ஆனா ஒரு இயக்கம் 10 மணி நேரத்தில் 10 லட்சம் தொடுவது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி ஏதாவது இந்தியாவில், இங்க தமிழ்நாடு விடுங்க, ஹோல் இந்தியாவே எடுத்துடுங்க, அப்படி ஏதாவது ஒரு இதை எங்களுக்கு காட்டுங்க. இல்ல, திமுகவோ அதிமுகவோ அல்லது தாவேகா விஜயோ இவங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்க கிராமப்புறம் போய் சேர்ந்திருக்காங்க. அண்ணாமலை அந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்காரா? கண்டிப்பாக சேர்ந்திருக்காரு. அதுக்குதான் உதாரணம் மாநாடு. பெரிய கூட்டம் என்ன, நம்ம ஒரு 2 லட்சம் 5 லட்சம் பேர் வந்திருக்கோம்ல. ஒரு முதல் மாநாடு, போதை ஒழிப்பு மாநாடு,
குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் சார் சேர்ந்துருக்கணும்ல. இந்தியா உளவுத்துறை தமிழ்நாடு உளவுத்துறை அதிர்ந்து போய் இருக்குது சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னன்னா ஒரு மாவட்ட தலைமை கிடையாது, ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது, ஒன்றிய செயலாளர் கிடையாது, கிளை செயலாளர் கிடையாது, எந்த ஒரு அமைப்பு ரீதியாகவும் கிடையாது. ம். ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் பொள்ளாச்சி நடைபெறுகிறது போதை இல்லைங்கிற ஒரு சின்ன விஷயத்த ம். எல்லா ஒரு கிராமத்துல நானே இங்க வந்து தான் பார்த்தேன். எங்க பக்கத்து ஊரு, எங்க பக்கத்து மாவட்டம் எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம். ம். அப்போ காசு கொடுக்காம விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் கூடன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அந்த உளவுத்துறைகள் காசு கொடுக்காம அண்ணாமலைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் என்று அதிர்ந்து போய் இருக்கிறாங்க. ம்ஹும். எது தமிழ்நாட்டு அரசு வேற எந்த கட்சிக்கும் காசு கொடுக்காம கூட்டம் கூடவே செய்யாது. ம். 10 வண்டி மாவட்ட செயலர் 25 வண்டி கொண்டு வரணும், ம். கிளை தலைவர் 3 வண்டி கொண்டு வரணும், இப்படிங்கிற ஒரு இதுலதான் அவளும் கூட்டத்தை சேர்ப்பாங்களே தவிர ம். காசு கொடுக்காம வந்த கூட்டம் அண்ணாமலையாரின் கூட்டம். இப்போ நீங்களும் வண்டி வாகனம் வச்சு நீங்க பொள்ளாச்சி வந்திருப்பீங்க. கண்டிப்பா, எப்படியோ கண்டிப்பா. நாகர்கோயில்ல இருந்து கண்டிப்பா நீங்க வண்டி வச்சு எல்லாரையும் கூட்டு வந்திருப்பீங்க. நான் இல்லையே நான் இங்க வந்து தானே பார்க்கவே செய்யறேன். என் பக்கத்து ஊருக்காரர் இருக்காரு, தட்டான்வலை ஊர் தலைவர் வந்து நிக்கிறாரு, எங்களுக்கு தெரியவே செய்யாது. நான் இங்க வந்து நான் பாக்குறேன். நீங்க வண்டி வச்சு யாரையும் கூட்டு வரல. ஒருத்தரையும் கூட்டு வரல. நான் என் வண்டியில வேற 3 பேர் தான் வந்தோம். ஆ, இங்க வந்து தான் நாங்களே சந்திக்கிறோம். பொள்ளாச்சியில. பொள்ளாச்சியில வச்சு நாங்களே சந்திக்கிறோம். ம். ம். எங்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ம். ₹1 கொடுத்து ஒரு வண்டி நான் கூட்டிட்டு வரல. ம். எல்லாம் தன்னெழுச்சியாட்டு அதுதான் உளவுத்துறையிலும் அதிர்ந்து போய் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ம். ஏன்னா விஜய்க்கு எப்படி எந்த ஒரு ரூபாயும் கொடுக்காம ஒரு சினிமா முகத்தால் வந்த கூட்டமோ ம். அதே போல இங்க அறிவார்ந்த சார்ந்த கூட்டம் இந்த இல்ல கூட்டம். இல்ல அப்படி இல்ல, எல்லாருக்கும் அறிவு உண்டு. அது என்ன அறிவார்ந்த சார்ந்த கூட்டம் இல்ல மட்டும்தான் இப்போ இருக்கு. நீங்க அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். ஆ. தலைவர் உள்ளே வந்தாச்சு, ம். உள்ளே வரல, ம். உள்ள பாதி வரத்தை வெளியே டிராப் பண்ணாங்க, உள்ள இடம் இல்லை, பத்தல, ம். ஒரு அலம்பல் இல்ல, ஒரு கூச்சல் இல்ல, ஒரு சண்டை இல்ல, ம். வெளியே ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னாடி தரையில் அமர்ந்திருந்து பார்த்தார்கள். ம். எந்த ஒரு சண்டை இல்லை, போலீஸ் பாதுகாப்பு அந்த அளவுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. ம். அவர்கள் தரையில் ஒரு சேர் வரைக்கும் ஒழுங்கா நம்ம அதில் வெளியே ம். வெளியே ஒரு மாநாடு போல இருக்கிறது. ம். அந்த அளவு கட்டுக்கோப்பு தலைவர் மீது, தலைவர் காட்டிய பாதையின் மீது. ம். இது வந்து இப்போ ஒரு பெரிய அளவுக்கான கூட்டம் தான்றீங்க பொள்ளாச்சி. தாராளமா தலைவா ஒரு மாவட்ட தலைமையே இல்ல தலைவா, ஒரு தலைமை எங்கேயுமே இல்லை. ம். இப்ப எங்க மாவட்டத்துல யார் தலைமை? ஒருத்தருமே கிடையாது, எல்லாருமே தலைவர்கள். அதே போலதான் அப்போ எப்படி இந்த கூட்டம் கூடியது இல்ல, நான் என்பதுதான் என்ன அவர்களுக்கு கேள்வி. உங்களை போன்றவர்கள்லாம் அங்கங்க ஒரு பகுதியா ஒரு ஆர்கனைஸோ ஒரு அண்ணாமலை பேர்ல நலத்திட்ட உதவிகளோ இதெல்லாம் செய்து நீங்க ஒரு பொறுப்போ ஒரு ஒருங்கிணைப்பாளரோ ஒரு ஆர்கனைசராவோ மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ? இல்ல அந்த மாதிரி அதான் சார். இப்ப நான் எனக்கு காரணம் 3 பேர் தான் வந்தாங்க. ஆஹா. இப்ப நான் அப்படின்னா நான் ஒரு 30 பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்கணுமே. ம். எனக்கு கால் பண்ணி எங்கும்போது அவங்க நீங்க வாங்கன்னு தான் சொன்னமே தவிர ம். ப்ராப்பரா ஒரு டிராவல்ஸ் பிடிச்சி ம். ஊர்ல ஒரு ஆளுக்கு ₹200 கொடுத்து கூட்டி கொண்டு ஏத்தி இங்க கொண்டு இறக்கி அந்த மாதிரி எல்லாம் செய்யவே இல்லையே. ஓகே. ம். ஃபேமிலி குடும்பமா எத்தனை பேர் வந்தாங்க? குடும்பமா வந்தாங்களே. இல்ல விஜய் அவர்களுக்கு மாநாடு நடக்கிற காலகட்டங்கள்லாம் இரவுலலாம் வந்து மாநாட்டு திடல் எல்லாம் போட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி காட்சியெல்லாம் நடந்துச்சு. இங்க அந்த மாதிரினா சார், அந்த மாதிரி அதுக்கு சினிமா இது மோகம் சார், சினிமா மோகம் கூட்டம் வேற சார், இது அறிவார்ந்த சார்ந்த கூட்டம் வேற சார். நாங்கள் இது எந்த போதைக்கு எதிரான மாநாடு, இது வந்து எந்த அரசியல் தலைவர் எந்த அரசியல் கட்சி எதிரான மாநாடு இல்ல, ஆட்சிக்கு எதிரான மாநாடு இல்ல. அப்போ இது வந்து ஒன்லி போதைக்கு எதிரான மாநாடு. அப்போ அந்த போதைக்கு எதிரான இத்தனை லட்சம் பேர் இந்த மாநாடு கலந்துக்குவதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே நாங்க பாக்குறோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க அண்ணாமலைக்கு ஆதரவா. அதே போல பரவலா எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் வரல. வட மாவட்டங்கள்ல இந்த பட்டியல் சமூக மக்கள் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியல இந்த பொள்ளாச்சி மாநாட்டுல. இல்ல சார், எந்த மாவட்டத்துல இருந்தா வந்தாங்க அதை நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த மாவட்டத்துல கோயம்புத்தூர் பகுதியில அதிகமா இருந்துச்சு. சரி, ராமநாதபுரம் பகுதி அந்த மாதிரி இப்படிதான் வட மாவட்டங்கள்ல இருந்து அரியலூர், இது விக்கிரவாண்டி, விழுப்புரம், அந்த பக்கம் தருமபுரி, கிருஷ்ணகிரில இருந்து பெரிய தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டத்துல இருந்து வந்தாங்க சார். இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இல்ல சார். நான் ரெக்கார்டிக்கெல்லாம் உங்களுக்கு தரேன் சார். சமூக வலைதளங்கள்ல பதிவு இருக்கு சார். இந்த மாவட்டத்துக்கு பதிவு இருக்கு, எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி தான் சார் இருக்கோம். நான் தரேன் சார். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். இது வந்து மக்களை திசை திருப்பும் முயற்சி. இங்க இந்த சமுதாயம் மட்டும்தான் வந்தாங்க, அந்த மக்கள் மட்டும்தான் வந்தாங்கிறது அதை நம்ம ஏத்துக்கவே முடியாது. எங்க தலைவர் பொது தலைவர், ரைட், பொது தலைவரா இருக்கட்டும், ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷம் பார்த்தா எல்லாம் பிஜேபி முகமா இருக்கு. இவங்க எல்லாம் எங்கயா பார்த்திருக்கோம்? எல்லாம் பிஜேபியில பார்த்திருக்கோம். அவங்களதான் உட்கார வைக்கிறாரு. அவங்க தான் இருக்காங்களே சார். இப்பொழுது அவங்க மட்டும்தான் சார் வந்திருக்காங்க. இயக்கமாக இருக்கும்போது அவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. என் கட்சியாக மாறும்போது எல்லா தலைவரும் வருவார்கள். எங்களுடைய தலைவர் அவர்களை மட்டும் போக்க செய்யவில்லை. இது பிஜேபியோட இன்னொரு குழந்தைன்றாங்களே, ஒரு பார்வையை விமர்சனம் வைக்கிறாங்க. அது சும்மா சார், அதெல்லாம் சும்மா எதுவுமே சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. அது எப்படி சார் அது பி டீம், இதே மாதிரி தான் பி டீம், விஜய் பி டீம் சொன்னாங்க, டிவிகேவை பி டீம் சொன்னாங்க. இப்ப யாராவது அப்படி சொல்றாங்களா? சொல்லல. அதே மாதிரி நாளைக்கு தலைவர் ஆட்சிக்கு வருவாங்க, பி டீம்னு தெரிய போகுது. ஆட்சிக்கு வருவாருன்னு முடிவு பண்றீங்க? கண்டிப்பா எங்க தலைவர் சொல்லியாச்சு,
2021 ஆட்சி மாற்றம் சொல்லிட்டாரு. இல்ல அதுக்கு ஆட்சி மாற்றம்னு நினைக்கிறவர் ஒரு அதிரடி அரசியல். அண்ணாமலைன்னா கொஞ்சம் விக்ரஸா ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். கண்டிப்பா அவர் ரொம்ப மயிலிறகுல வருடுற மாதிரி விஜய பாராட்டுறாரு. இந்த ஆட்சிக்கு கைப்பிடிச்சு தூக்கி விடணும் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படின்றாரு. இது சார், எப்படி உங்களுக்கு இந்த அப்புறம் எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? சார் தட்டு தடுமாறுங்கிறா சார். அது இங்க சார் ஆதரவு கொடுக்குறாரு. தட்டி தடுமாறுகிறங்கிறாரு. 2031 நாங்க ஆட்சி மாற்றம் இருக்குங்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி சார் நாங்க இவருக்கு ஆதரவாட்டு எப்படி சார் அண்ணாமலை சார் பேசினாரு? எங்க பேசினாங்க? இல்ல ஒரு ஒரு சார் அவங்களுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஓகே பாராட்டவில்லை. ஒரு வருடம் நம் நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர மற்றபடி ஆட்சி காமராஜர் ஆட்சி அவங்க ஆட்சி நல்லா இருக்கு நான் பாராட்டுறேன்னு அவர் எந்த இடத்துலையும் குறிப்பிடல. நீங்க அப்படி ஏதாவது குறிப்பிட்டா எனக்கு டேட்டாவை காட்டுங்க. அப்படி இல்லவே இல்லை. அவள் தட்டு தடுமாறுகிறார் என்று தான் சொல்லியிருக்கிறார். திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒரு 58 வருஷம் ஆட்சிக்கு பிறகாக டிவிக்கு உட்கார வச்சிட்டாங்க நீங்க கவர்மெண்ட். இனி அண்ணாமலை வேற உட்கார வைப்பாங்க அப்படின்ற ஒரு மாற்றம் எப்படி? ஏதோ ஒரு வேகம் ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஏதோ ஒரு அதிசயமோ ஒரு மாற்றமோ நடந்துருச்சு. இன்னொரு மாற்றம் அதிசயம் நடக்கும். அண்ணாமலை வருவாரு ஆட்சியில உட்காருவாரு அப்படின்றது அது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு. நீங்க நம்புறீங்க அவ்வளவுதான். அப்படித்தானே? இல்ல சார் நாங்க இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா இப்போ போதை தலை தூக்கி தமிழக தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. சரியான மருத்துவம் இல்ல, சரியான நீர் மேலாண்மை இல்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல 1 லட்சம் பிரச்சனைகள் இருக்கு. 1 லட்சம் பிரச்சனைகளும் தலைவர் அண்ணாமலையால் போய் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அதற்கு தான் கிராமத்தில் இருந்து ஒரு தலைவன் வர வேண்டும். அந்த தலைவன் கிராமத்தில் உள்ள பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அப்பொழுது நெருக்கடி வரும்பொழுது நான் வருவேன் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகிறார். இல்லைங்க, இது ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ். இவர் பண்றது ஒரு சமூக சேவை. இப்ப நீங்க பண்றீங்க, நான் உங்க சோசியல் மீடியால பார்த்தேன். நிறைய இடங்கள்ல ஏதோ பண்றீங்க மக்களுக்கு. அத ஏற்கனவே அதுக்கு போய் ஒரு வீத லீடர்ஸ்னு ஒண்ணு வேணுமா? ஒரு கட்சி வேணுமா என்ன? சார் இல்ல சார், இப்போ விஜய் அவங்களும் எடுத்துருங்களா? அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்க சொல்லுங்க சார். எப்படி அவங்களும் ஒரு மக்கள் இயக்கம் இருந்தாங்க. அதே மாதிரி நாங்க ஒரு இயக்கம் சார். வீதல் ஒரு இயக்கமா இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க கட்சியா மாறுவோம். அடுத்தப்புறம் ஆட்சிக்கு வருவோம். இதெல்லாம் நீங்க போக போக பாப்பீங்க சார். இல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த திருச்செந்தூர் மாநாடு ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கூட்டம் போதுமானதா இல்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அப்படி அதனால அது தலைவரின் முடிவு. தலைவர் எதுக்காக எதுனாலும் நல்லதுக்காக தான் எடுத்திருப்பாரு. அது நம்ம எந்த ஒரு கருத்தும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது தலைவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணுங்கிறது தலைவர். மற்ற திராவிட தலைவர்கள் போல எங்க தலைவர் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர், ஐயா ஸ்டாலின், எடப்பாடி, திரு விஜய், இன்னைக்கு இந்த மாதிரி திரு சீமான், இதுக்கு மத்தியில் அண்ணாமலை கிட்ட வேற என்ன வேறுபட்டு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? இங்க சொல்ற எல்லா தலைவர்களும் சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணுமா இருக்கும் சார். எங்க தலைவர் எது சொல்றாரோ அதை மட்டும் தான் சார் செய்வார். நான் அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். இல்ல நீங்க சினிமா டைலாக் மாதிரி இருக்கு. இல்ல சார், உண்மை சார். இப்ப நீங்க அவரு இதை சொன்னாரு இதை செய்யலன்னு சொல்லி ஒண்ணு சொல்லுங்க சார். நான் சொல்றேன், இப்போ நான் சொன்னது மாதிரி சொல்றேன். அதிமுகவோட கூட்டணி வச்சால் நான் தலைவரில் இருக்க மாட்டேன் என்று சொன்னார். அவர் தலைவராக தொடர்ந்தாரா? தொடரவில்லை. அவங்க கூட இருந்தா நான் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னார். எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டியிடவில்லை. சொன்னதை செய்தார். இதற்காக தான் நாங்கள் அவர்கள் பின்னாடி நிற்கிறோம். இது எல்லா மக்களும் அதை தான் நினைக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் எது சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்வார். தென்காசியில் புளியன்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுப்பேன் என்று மக்களுக்கு உறுதியளித்தார். அதே போல அவர் செய்தார். அப்படி இருக்கும்போது மக்கள் ஒரு பிரச்சனையை தலைவர் இன்னைக்கு என் தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விட்டார்னா அது நேஷனல் நியூஸ் சார். அண்ணாமலை பேசினா ஆமா, நேஷனல் மீடியா வர கவரேஜ் பண்ணுது சார். ஆனா பிஜேபியை பகச்சுக்கிட்டாரு போல தெரியுது. அமித்ஷா, மோடி எல்லாம் எதிர்த்துட்டு தானே இந்த மாதிரி ஒரு தனி ரூட்டை பிடிக்கிறாரு. இல்ல சார், அது தமிழனின் மரபு கிடையாதுங்கிறது எங்க தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்படி என்றால் அவர் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. இங்கேயே ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து அவர் உடைச்சிருக்கலாமே. அவர் அவர் இருந்த கட்சிக்கு உண்மையாக இருந்தார். நேராக சென்றார், தலைவரிடம் கூறினார். கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும், உண்மைதான். இருந்தாலும் பேசி தீர்த்து தான் வெளியே வந்தாரே தவிர மற்ற அரசியல்வாதி போல வெளியே வரவில்லை. இளைஞர்களின் ஈர்ப்பு ஏற்கனவே ஒரு செக்டார் அந்த பக்கம் போனதுக்கு பிறகாக இந்த பக்கமும் பாதி பிரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பால் திரு அண்ணாமலை தொடங்கி இருக்காருன்ற ஒரு பார்வையை நான் வைக்கிறேன். ஆனா அது எப்படி? அதான் ஒரு கூட்டம் ஏற்கனவே போயிடுச்சு, அதுல பாதி பேர் பிரிஞ்சு வருவாங்கன்ற எதிர்பார்ப்பா சார்? அப்படி இல்லை சார். இளைஞர்களை தாண்டி பெரியவர்கள், தாய்மார்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது சார். லோக்கல் நம்ம பார்க்கும் போதே நம்ம இந்த மாநாடு, பொள்ளாச்சி மாநாடு நான் பார்த்தேன். பெரிய அளவுக்கு பெண்கள் ஆதரவு விஜய்க்கு எப்படி இருந்ததோ மாசா இருந்தது பெண்கள் ஆதரவு. அந்த மாதிரி இருந்த மாதிரி இல்லையே, ஓரளவுக்கு இருந்தாங்க, கணிசமா இருந்த மாதிரி தான் சார். போக போக வந்துடும் சார். இப்போ இது முதல் மாநாடு சார், இயக்க மாநாடு, கட்சி மாநாடு அல்ல, ஒரு இயக்க மாநாடு, ஃபர்ஸ்ட் மாநாடு. அது எப்படின்னா எல்லாரும் கண்டிப்பாக வரணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. வந்தவங்க எல்லாமே வாலண்டரிஸா தான் வந்தாங்க. யாரையும் கட்டாயம் இத்தனை பேர் தான் வரணுங்கிற ஒரு இது கொடுத்து வரல.
அதனால போக போக வரும். எங்களுக்கு நல்ல கூட்டம் நல்லா இருக்க தான் செஞ்சு. ம். லேடிஸ் கூட்டமா இல்லாமலாம் இல்லையே. ம். நல்லா இருந்தே. நீங்க இதை எந்த வீடியோ பார்த்தீங்க? நான் பொள்ளாச்சி மாநாடு தான் இல்ல பார்த்தேன். சார். நாங்கலாம் எங்க இதுலயே எங்க கிட்ட இருந்ததே கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் இருந்தாங்க. எங்க கவுண்டர்லயே பாதிக்கு பாதி பெண்கள் தான் இருந்தாங்க. ஆஹா, ஆ. குடும்பம் குடும்பமா இருந்தாங்க. போதை ஒழிப்பு மாநாடுன்றாரு, சுற்றுச்சூழல் மாநாடுன்றாரு, ஆடு மாடு இதெல்லாம் அண்ணன் சீமான் கூட ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு தனி அந்த மாதிரி அரசியல். கண்டிப்பா சேம் சார். அதே பேட்டர்ன் தானே. இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதெல்லாம் வந்து ஏற்கனவே இது பேசப்படும் சூழியலாளர்களால் பேசப்பட்ட ஒண்ணுதான். அரசியல் கட்சி அண்ணாமலை இதற்கான தேவை என்ன இருக்கு இதெல்லாம் சார், நீங்க செய்யறதுக்கு? எல்லா கட்சியுமே இப்போ ஒரு போராட்டத்தின்னு எடுத்துக்கிட்டா எல்லா கட்சியுமே போராட்டம் நடக்கும் சார். ம். ஆனா அதை தீர்வு காண்றது யாருங்கிறது சார் பிரச்சனை. இப்ப அவங்க அந்த இதெல்லாம் எடுத்திருக்காங்க, ஓகே. ம். ஆனா இதுல நாங்க தீர்வு காணதுக்காக வந்திருக்கோம். ம். இப்ப நாங்க போதை விழிப்புணர்வு என்ன பண்றோம்னா, ஒரு குடிக்காரரே ஒரு என்ஜி என்ன சொல்றது, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஓ, ஒரு அடிப்படை நல்ல குடியில இருக்கிறவங்கள மீட்டு ஒரு மறுவாழ்வா? மறுவாழ்வு கொடுக்குறோம். ஆ, அதை நாங்க அடிப்படை தீர்வு காண்றோம். ஆ. இப்ப எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய பெரிய சுற்றுச்சூழல் இயற்கைன்னு வரும்போது ஆ. நாகர்கோவில் சிட்டிக்குள்ள 16 ஏக்கர்ல குப்பைமேடு இருக்குது. சரி. அந்த குப்பைமேடுனால பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, மிகப்பெரிய சுகாதார கேடு இருக்கு. இப்ப நீங்க வீதி லீடர்ஸ் என்ன பண்ண போறீங்க? அத சார் நாங்க நீங்க அதை சுத்தம் பண்ண போறீங்களா? கண்டிப்பா நாங்க பண்ண அத போறோம். அரசாங்கம் பண்ண போகுது இல்ல சார். சார், அரசாங்கம் பண்ணும். இல்ல பண்ணாது சார். கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகால அந்த பிரச்சனை இருக்கு சார். ஆ. எல்லா தேர்தல் அறிக்கையிலயும் நாங்க வந்த உடனே மாத்துவோம் தேர்தல் அறிக்கை இருக்கு சார். ஆ. ஆனா ஒரு கட்சி வரைக்கும் அதை பண்ணல சார். 16 ஏக்கர்ல இருக்கு சார். பக்கத்துல வந்து இதுல ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் சொல்றேன் பாருங்க. ம். மாநகராட்சி ஊழியர்களாலேயே தீ விபத்து ஏற்படுத்தப்படுகிறது வருஷத்துக்கு 10-15 ட்ரிப். எங்க நாகர்கோவில் நாகர்கோவில்? மாநகராட்சிக்குள்ள அது எந்த இடத்துல இருக்கு அந்த குப்பை பீச் மேடு? ரோடு என்ற பகுதியில, நாகர்கோவில். நாகர்கோவில் பீச் ரோடு என்ற பகுதியில இந்த குப்பைமேடு இருக்குது. ஆ, ஆ. அது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான நிலை. எவ்வளவு ஆபத்து என்று கேட்டால், ஆ. அதனால் பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு மாசம் 3 முறை 4 நாள் லீவு விடப்படும். ஏன்? இங்க தீ விபத்து வந்துடும். ஆ. தீ விபத்துன்னா புகை. எப்படி தீ விபத்தா மாறுது? மாநகராட்சி ஊழியர்களால தான் ஆகுது. ஓ, எதுக்கு அந்த குப்பை மேடை வந்து இல்ல தட்டுறதுக்கு இடம் இல்ல. ஆ, உடனே என்ன பண்றாங்க? எரிய விட்டுறது? எரிய விட்டுறது. ஆ. பக்கத்துல ஸ்கூல் இருக்குன்னு பாக்குறது இல்ல, ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பாக்குறது இல்ல. ஆ. இப்படி ஒரு கண்மூடித்தனமாக மாநகராட்சி நிர்வாகம் இல்லங்க, செயல்படுது. நீங்க ஒரு சோசியல் ஒர்க்கர் எனக்கு தெரியும். ம். இப்ப வீதி லீடர்ஸ்ல இருக்கீங்க. கண்டிப்பா. இப்ப இந்த குப்பை மேடு 16 ஏக்கர்ல இருக்கா? 16 ஏக்கர்ல இல்ல, என்ன பண்ண உங்களால என்ன பண்ண முடியும்? மாநகராட்சி ஊழியர்கள் அவங்களுக்கு அதுதான் வேலையே. ஆனா அவங்களே இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறாங்கன்னா அது குறையறதுக்கு சார், என்ன வேலையை இப்போ பண்றாங்க? சார், உங்ககிட்ட என்ன சார், தீர்வு இப்போ இருக்கு? இப்போ நீங்க வந்து மொத்த இந்தியாவுடைய குப்பை மேடா இல்ல மொத்தத்திலே ஒரு மாநகராட்சி சார் நல்லா 15,000-20,000 டன்னா குப்பை வரப்போகுது ஒரு நாளைக்கு. ம், நல்லா போனா 5 to 10 ஒரு 4 to 5 டன் குப்பை வரும் சார். ம். வேலையாட்களை கூட்டணும் சார். கூட்டி மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரிக்கணும். அதெல்லாம் அன்னன்னைக்கு பிரிக்கிறாங்களே, எங்க சென்னையில எல்லாம் சார், நடக்குது அது. சென்னையில் நடக்குது சார், அங்க நடக்கல சார். ம். அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு பிரிக்கணும் சார். பிரிச்சு மக்கும் குப்பையை உரமாக மாற்ற வேண்டும், மக்காத குப்பை ரீசைக்கிள் முறையில் ஏற்றுமதி செய்ய வேண்டும் சார். ம், ம், அங்க அப்படி நடக்கலையே சார். 16 ஏக்கர் நடு சிட்டிக்குள்ள சார். ம். அது அந்த மக்கள் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இங்க தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா மக்கள் எல்லாம் சொந்தக்காரங்க வீட்லயே ஒரு வாரம் நின்றுட்டு வராங்க. ம். வெட்டு வருது. பொண்ணு சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் வெட்டு வருது. சென்னையில இருந்து பாலிடிக்ஸ் பண்ற அண்ணாமலைக்கு அந்த தீர்வு எல்லாம் போய் அதை சரி செய்யணும் சார், நான் கண்டிப்பா நாங்க எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரும்போது அந்த பிரச்சனையை நாங்கள் தலைவருக்கு நாங்க எடுத்துக்கொண்டு இதை ஒரு தலைவர் வாயால் நாங்க இதை பேச வைப்போம். அதற்கு முன்னால் நாங்க இப்போ ஒரு அமைதி போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்த உள்ளோம். அடுத்த மாதம் எங்களுடைய சுற்றுச்சூழல் இயற்கை பாதுகாப்புல இதுதான் எங்களுடைய முழு மூச்சாக இது நாங்க செயல்பட போகிறோம். இது அந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ரொம்ப ரொம்ப மோசம். அங்க அந்த கிராஸ் பண்ணியே போக முடியாது, அந்த அளவுக்கு ஸ்மெல் அடிக்கும். அது ஒரு கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு கால பிரச்சனை. யாராலையுமே தீர்க்க முடியல. தலைவர் அண்ணாமலை வாயால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வராதானி மக்கள் இயங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக இதை தலைவர் அதுக்கு கொண்டு போய் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நாங்கள் காணுவோம். கையில என்ன பேண்டு ஒயிட் போதைக்கு எதிரான விழிப்புணர்வுக்காக நாங்க இது எங்க தலைவரின் வழிகாட்டுதலின்படி நாங்க இதை அணிந்திருக்கிறோம். எல்லாரும் இதை வந்து எல்லாரும் போட்டிருக்கோம். இது என்ன மக்களுக்கு எல்லாரையும் போட சொல்றீங்களா எப்படி? இல்ல அப்படின்லாம் இல்ல. வாலண்டியர்ஸ் வரவங்க மறுவாழ்வு கொடுக்கணும். ஒரு குடி போதையில் இருக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறவங்கள மறுவாழ்வு மையத்துக்கு நம்ம கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இதை போட்டு அதை நாங்க ஒரு என்ஜிஓ மாதிரி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அப்படி எல்லாம் இருக்க போது அதெல்லாம் வந்து போட்டியிட போறோம்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது ஆனா அபிஷியலா இருக்குமா இல்ல நீங்கெல்லாம் தனியாகவே மக்களுக்கு? இல்ல, அது தலைவருடைய அறிவுறுத்தல்படி தான் சார் நடக்கும். இந்த அளவு எந்த இப்ப இவங்க அவங்கன்னு எதுவுமே இல்லை சார். தலைவருக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வேண்டும் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு? சுத்தமான ஆட்சி, போதையில்லா ஆட்சி, போதையில்லா தமிழகம், சுத்தமான கல்வி,
இது எல்லாம் சுத்தமாக எதுக்கு சொல்றேன்னா இங்க நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் எங்க எடுத்தாலும் பணம், எது எடுத்தாலும் லஞ்சம். இந்த லஞ்சம் ஊழல்லாம் எதுவுமே ஒளிஞ்சிருச்சு. குறையல. இப்ப ஒளிஞ்சிருச்சு. எதுவுமே குறையல. தாவே காட்சியில ஒளிஞ்சிருச்சு. எது 1% குறையல சார். எல்லாம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி அண்ணாமலை வந்துட்டா லஞ்சம் எல்லாம் ஒளிஞ்சிரும், ஊழல் எல்லாம் லஞ்சம் ஒளிஞ்சிரும். ஒழியும், பூரண மது விலக்கு வரும். பூரண மதுவிலக்கு சாத்தியமா? கண்டிப்பாக. ஏன் இந்த அதற்கான கவர்மெண்ட் திட்டங்கள் தலைவரிடம் இருக்கிறது. அதற்கான நேரம் வரும்போது தலைவர் வெளியிடுவார். ஏன் அண்ணாமலையோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும்னு மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? தலைவரிடம், எங்களுடைய தலைவரிடம் பயணிக்கும் போது தலைவர் கூட இருந்தா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மற்ற கட்சிங்கும் போது நம்ம இந்த கட்சியாங்கும் போது நம்ம தலைவர் கூட பயணிக்கும் போது சூப்பர், நல்லா நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆதரவு வருதே தவிர மற்ற கட்சியும் தாண்டி இப்ப விஜய், அதிமுக, திமுக இருக்கும்போது நம்மளை பார்க்குற விதம் வேறு மாதிரியாக இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் பெயர் சொல்லும் போது வேறு மாதிரியாக இருக்கு. என்ன வேறு விதம்? அது வேறு விதம்னா நம்ம வந்து டீசெண்டா பாக்குற, ஒரு முகம் சுளிப்பு இல்லாமல் பார்க்கிறார்கள். அண்ணாமலை கூட சரி படிச்சவருக்கு முன்னாடி ஒரு 40 வயசுக்குள்ள இருப்பாங்களா அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்கறவங்க அந்த கேட்டகரி? நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். தலைவர் வரணும்னு சொல்லி ஒரு 65 வயசுக்காரர் பேசுறாரு. அண்ணாமலை வரணும், அண்ணாமலைக்காக தான் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 65 வயசுக்காரர் பேசுறாரு. அதனால இந்த 40 வயசு 25 வயசுக்கு உள்ளதாங்கிறது அதெல்லாம் போலி பிம்பம். வயசான தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லோரும் அதிகப்படியான செல்வாக்கு இருக்கிறது தலைவர். அது உங்களுக்கு போக போக அதனுடைய வீரியத்தன்மை புரியும். அது இப்போ அடுத்தடுத்த மாநாடுல அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன திட்டம் வச்சிருக்கீங்க நாகர்கோவில் பகுதிகளில்? நீங்க அண்ணாமலை வீதர் லீடர்ஸ்ல என்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? சார் இப்பொழுது இப்போ எங்களுக்கு ஒரு கூட்டமோ இல்லைன்னா ஒரு மாநாடோ நடத்துறதுக்கு எந்த ஒரு இதுவும் வரல. வரும்போது நாங்கள் அதற்கான திட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக தீட்டுவோம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது வந்து தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டியில் நாங்கள் இருக்கோம். ஓ, அண்ணாமலைக்கு ஒரு மாசான கூட்டத்தை கூட்டுவீங்க? கூட்டுவீங்க, கண்டிப்பா கூட்டுவோம். அதெல்லாம் தானா சேர்ற கூட்டமா இல்ல அதுவுமே இந்த மாநாடு அப்படி நடக்கல. எந்த மாநாடும் எங்க தலைவருக்கு அப்படி நடக்காது. ஓ ஆமா, தமிழ்நாட்டுல தலைவர் இவர் இப்போ இருக்க முதல்வர் விஜய்க்கு தாண்டி ரூபா கொடுக்காம கூடக்கூடிய கூட்டம் எங்க தலைவருக்கு மட்டும்தான், வேற எந்த அரசியல் தலைவருக்கும் இருக்காது. ஓ, விஜய்க்கு இணையா நீங்க சொல்றீங்க? உண்மை அதுதான். உங்களுக்கு காசு கொடுக்காம கூடும். காசு கொடுக்காம, அதனாலதான் உளவுத்துறையெல்லாம் அதிர்ந்து போய் இருக்கிறது. எப்படி காசு கொடுக்காம வந்த கூட்டம் எப்படி இப்படி வந்துட்டு விஜய்க்கு மட்டும் தானே இருந்து நினைச்சோம், இப்ப அண்ணாமலைக்கும் வந்துட்ட. அதனாலதான் இப்ப பிரச்சனையே இப்ப அங்கதான் இருக்கு. அதனாலதான் அவங்க உண்மையான போட்டியாளரே கருதுறாங்க எங்களை. நீங்க ஆனா போட்டியா கருதலையே, இப்ப ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, எதிரியா கூட பாக்கலையே விஜய? நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஓராண்டு காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறார், தடுமாறுகிறாருங்க, இதை விட என்ன வேணும்? அதுக்கு நம்ம கைப்பிடிச்சு தூக்கணுங்கிறாரு. ஒரு ஆண்டு காலம் பார்க்கணும். அதே சமயத்தில் இங்கு இந்த மாற்றங்கள் எதுவுமே நடக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சார். தலைவர் 2 பிரஸ் மீட் கொடுத்தா போதும் சார், இந்த அரசு ஆட்டங்கன்றோம் சார். இது பேசனாவே ஆட்டங்கன்றோமா? ஆமா சார், அதனாலதான் எங்க தலைவர் பேசல சார். அதான் கைப்பிடிச்சு ஒரு ஆண்டு காலம் அவகாசம் கொடுக்குறாரு சார். ஆல்ரெடி திமுக அதிமுக அடிக்கிறதே தாக்கு பிடிக்க முடியல. அதுல எங்க தலைவர் வந்துட்டாருன்னா சொல்லவா வேணும்? ரொம்ப சிலாகித்து பேசுறீங்களே, அண்ணாமலை ஃபேனா நீங்க? அப்படிலாம் இல்லை சார், ஒரு உணர்வு அண்ணாமலை அவர்களுடைய வந்து கட்சியும் தாண்டி அரசியலை தாண்டி தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்கள்லாம் நமக்கு ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம இருக்கிறோம். எந்த ஒரு பதவி அதிகாரம் பணம் எதுவுமே நமக்கு கிடையாது. அவர் முகத்துக்காக நிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்காக தயாராக இருக்கணும். நீங்க இந்த வண்டியில கார்ல பின்னாடி ஒரு 5-6 கார்ல போறதெல்லாம் நான் பார்த்தேன் வீடியோலாம். ரொம்ப ஆடம்பரம் காட்டுறீங்களே, அது தேவையா? அந்த ஆடம்பரம் சார் என்ன டிவிக்கே ஆடம்பரம் காட்டலையா? அதிமுக ஆடம்பரம் காட்டலையா? திமுக காட்ட இப்ப நாங்க மட்டும்தான் காட்டுறோமா? சொல்லுங்க. நாங்க மட்டும்தான் காட்டுறோம்னா சொல்லுங்க. அரசியல்னா அந்த ஒரு மாஸ் வேண்டும். மாஸ் இல்ல சார். இப்ப நாங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம், நம்ம கூட உள்ளவங்க எல்லாம் கார்ல வராங்க. கார்ல வர சைக்கிள்ல வாணியா சொல்ல முடியும்? கார்ல தான் வருவாங்க. ரைட். ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன வித்தியாசம் மற்ற கட்சிகளுக்கும் வீத லீடர்ஸ்க்கோ அண்ணாமலை கட்சிக்கோ என்ன வித்தியாசம் சார்? எங்க கட்சியில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். ஒருங்கிணைப்புங்கிறது இந்த மாநாடை பொறுத்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த சலசலப்பு இருக்காது, ஒரு அக்கப்போர் இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது, எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்கள் சுத்தமா இருக்காது. இந்த மாநாடு நடந்து முடிஞ்சு ஒரு அசம்பாவிதம் நடந்தா அது சொல்லவே முடியாது. ரைட். ஆமா, நிறைய விஷயங்கள் சிவா. நான் கொஞ்சம் யதார்த்தமா கேட்டேன் உங்ககிட்ட, ஏன்னா நான் அழைச்ச உடனே நீங்க வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இந்த பேட்டியை நான் அப்படியே ஒளிபரப்புறேன். யார் இந்த சிவான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் வந்து உங்களுடைய அந்த வேலைப்பாடு திரு அண்ணாமலை அவர்களை ஏன் இவ்வளோ உயரத்தில் வச்சு பார்க்குறேன்னு பல விஷயங்களை சொல்கிறீங்க. மக்கள் ஏற்கிறார்களான்னு பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சிவா. நன்றி 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 மதை சார்.